இது அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயபாலன் சுந்தரவேலு. இப்போது நம்மிடையே சித்த மருத்துவ உலகில் ஆகச்சிறந்த ஆளுமையாக விளங்கும் டாக்டர் மருத்துவர் செல்வசண்முகம் அவர்கள் உள்ளார்கள். அவர்கள் தற்போது அமெரிக்க பயணத்தை மேற்கொண்டு பல முன்னெடுப்புகளை நடத்தியுள்ளார்கள். அவர்களிடம் இப்போது நாம் ஒரு நேர்காணல் காண உள்ளோம். வாருங்கள், அவர்களிடம் பல கேள்விகளை கேட்க உள்ளோம். தொடர்ந்து கேட்கலாம், வாருங்கள். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். பல தடைகளை தாண்டி இந்த போர் மேக சூழல்ல போர்க்காலத்துல பல முறை உங்களுடைய பயண திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு நீங்க அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சிங்க டாக்டர். பயணம் எப்படி இருந்தது? உங்களுடைய பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது கேட்டுட்டு மத்தபடி உங்களுடைய பயணத்தின் பயன்கள், அதனுடைய வெற்றிகள், இவைகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நீங்க சொன்ன மாதிரி பல தடைகளை தாண்டி நம்ம இங்க வந்தோம். அதுல குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் அதனுடைய அங்கத்தினருடைய பங்களிப்பு மறுக்க இயலாதது. மிக ஒரு 2 முறை நம்ம டிக்கெட்டை மாற்றி போட்டு நம்ம வந்துட்டோம். வந்ததுக்கு அவ்வளவு சிரமப்பட்டு வந்ததுக்கு நமக்கு கையில் மேல் பலன்னு சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பான அளவில் நமக்கு இந்த பயணம் சிறப்பாகவே போயிட்டு இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, அதாவது GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் அதனுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பல கல்வி நிறுவனங்களுக்கும் மருத்துவ நிறுவனங்களுக்கும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்குள்ளேயும் இந்த சித்த மருத்துவத்தை ஆய்வுபூர்வமாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான். அந்த விதத்தில் இந்த பயணம் இதுவரைக்கும் சிறப்பாகவே இருந்தது. மோர்ஹவுஸ் பள்ளி, நம்மளுடைய தொடர்பு இருக்கக்கூடிய மோர்ஹவுஸ் மருத்துவ பள்ளியிலையும், அதை தொடர்ந்து வேறு சில மருத்துவ பள்ளிகள்லையும் சரி, கல்லூரிகள்லையும் சரி, அல்லது பல்கலைக்கழகங்கள்லையும் நம்ம அந்த தொடர்பை விரிவுபடுத்திட்டு இருக்கிறோங்க. இது வரைக்கும் சிறப்பாகவே போயிட்டு இருந்தது. மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க டாக்டர், அருமை. உலக பூமி பந்தில் தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை. அங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வசிக்கிறார்களோ, தெரிந்தோ தெரியாமலோ சித்த மருத்துவத்தையும் அவர்கள் கையோடு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பெல்லாம் பூண்டு, இஞ்சி, மிளகு இதை பயன்படுத்துறாங்களோ அப்ப அங்க சித்த மருத்துவம் இருக்கு அப்படிங்கிறது தான் நாம புரிஞ்சிருக்கிறது. அந்த வகையில டாக்டர், இப்ப நீங்க ஆர்ட் ஆஃப் கான்சியஸ் லிவிங் அப்படிங்கிற புத்தகத்தை அமெரிக்க மண்ணில் ஆங்கிலத்தில் முதல் முறையாக ஒரு சித்த மருத்துவ கையேடு அல்லது இது சித்த மருத்துவர்களுக்கான ஒரு ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதவக்கூடிய மேற்கத்திய உலகில் வாழும் மக்களுக்கு இது ஒரு அருமையான புத்தகம் அப்படின்னு இதை சென்ற வாரம் அட்லாண்டாவில் உள்ள ஜார்ஜியா கான்சுலேட் ஜெனரல் ஆபீஸ்ல அவர் தலைமையில வெளியிட்டீங்க. அதை பார்னி கிராம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற நோக்கம் எப்படி உங்களுக்கு வந்தது? அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு விரிவா கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர். நீங்க இது இந்த புத்தகம் எழுதுனதுக்கான ஒரு செறிவுன்னு எடுத்துட்டோம்னா, கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த சித்த மருத்துவ ஒரு பயிற்சி, அதாவது சித்தா பிராக்டிஸ் பண்ணதனுடைய விளைவாக தான், அதனுடைய தொகுப்பாக தான் இது வருது. இதை இந்த சமயத்தில் எழுதி வெளியிடுறதுக்கான அவசியம் அப்படின்னு வரும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் நிலைகள் பரவலாக பல இடங்கள்ல பரவிட்டு வருது. குறிப்பிட்டா சொல்ல போனோம்னா நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு, உடல் பருமன், இதய நோய்கள், கல்லீரல் சார்ந்த நோய்கள், இதை கார்டியோ மெட்டபாலிக் நெக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இது பரவலாக வந்துட்டு இருக்கிற ஒரு காரணத்தில் நம்ம கணியன் பூங்குன்றன் வரி உங்களுக்கு தெரியும், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அந்த மாதிரி இந்த நோய்கள் வருவதற்கு நாமோ அல்லது நம்முடைய தலைமுறையோ காரணமாக இருக்குது. இப்போ இந்த புத்தகத்தில் நாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சித்தர்கள் ஒரு 3000 ஆண்டுகளாக, அதுக்கு முன்னாடியே கூட இருக்கலாம், சொன்ன விஷயங்களை தான் இதை இதில் பதிவு பண்ணியிருக்கிறோம். இதை பதிவு பண்ணதுக்கான காரணம் நீங்கள் கேட்ட மாதிரி, முழுமையாக இந்த தொற்றாத நோய்கள் வருவதை முழுமையாக தடுப்பதற்கும், இப்போ பரவலாக பரவிட்டு இருக்கக்கூடிய அந்த தொற்றாத நோய்களினுடைய மேம்படுத்துறதுக்கு, அதாவது அதனுடைய ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது நோய் நீக்கத்திற்கு உதவியாக இருக்கிறதுக்கு இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் மிகுந்த பலனளிக்கக்கூடியதாக இருக்கும்.
இது வந்து ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. இதுல நம்ம செறிவா நம்ம சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஏன்ஷியன் விஸ்டம், அதாவது பழைய காலத்துல சித்தர்கள் நூல்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை இக்கால ஆய்வுகள் உறுதிப்படுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்களையும் ஒருங்கிணைத்து, அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா எங்களுடைய மருத்துவ அனுபவம், ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய எங்களுடைய இந்திய நலவாழ்வு நல்லறத்தில் மருத்துவம் செய்ததுக்குடைய பலன்கள், இதனுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகமாக நம்ம அதை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தொகுப்பில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், இந்த தொற்றாத நோய்களை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் மக்களுக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் இந்த புத்தகத்தை நான் எழுதினேன். மிக்க மகிழ்ச்சிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. இது ஒரு அருமையான தொண்டு, அருமையான தமிழ் சமூகத்திற்கு நீங்க அளித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடை. இதை தொடர்ந்து நீங்க ஆரம்பத்துல பேசுறப்ப இந்த GCSMR அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி சொன்னீங்க. குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதுலயும் நீங்கள் இந்தியாவுடைய நிறுவன தலைவராக இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அங்க அந்த குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச்ங்கிறது அமெரிக்காவில் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா பதிவு பண்ணப்பட்டிருக்கு, இந்தியாவிலையும் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அதனுடைய செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர். இங்க இருக்கிற அமெரிக்க மக்களுக்கும் உலகெங்கும் பறந்துபட்டு வாழும் தமிழர்களுக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பயனுள்ள தகவலா இருக்கும். குறிப்பா இந்த சித்த மருத்துவம் பழைய காலத்துல, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது அறிவு சார்ந்த கேள்வி மாதிரியே இருக்கும். அந்த அறிவியல் சமூகத்திற்கு நாம் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த பழங்காலத்துல சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவியல் கருத்துக்கள் முழுமையாக நவீன உலகில், நவீன அறிவியலில், நவீன மருத்துவத்தில், மருத்துவ உலகில் புரியக்கூடிய அளவில் அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்து அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ரொம்ப காலத்திற்கு தொன்று தொட்டு வந்திருக்கக்கூடிய அந்த சொத்து. இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது ஒருத்தரால் உருவாக்கப்பட்டதில்லை, பல பேருடைய ஒரு ஒருங்கிணைத்தப்பட்ட ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு கலை. அந்த கலை முக்கியமாக இந்த காலத்துக்கு நம்ம பறக்க வேண்டிய விஷயம். இந்த புத்தகம் எழுத வேண்டிய காரணத்துக்கும் நம்ம இந்த GCSMR எதிர்பார்ப்பும் கிட்டத்தட்ட ஒத்து போகக்கூடியதாக இருக்கிறது. அந்த விதத்தில் இந்த மருத்துவத்தினுடைய அடிப்படை கருத்துக்களை அறிவியல் பூர்வமாக உலகுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறத உருவாக்குறது. அதாவது சித்த மருத்துவ அடிப்படை கருத்துக்களை ஆய்வு பூர்வமாக அறிவியல் உலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஆய்வியல் ரீதியில் அதை உறுதி செய்து மருத்துவ நிறுவனங்களிலும், ஆராய்ச்சி நிறுவனங்களிலும், மருத்துவ பல்கலைக்கழகங்களிலும் இந்த சித்த மருத்துவத்தை ஒரு அங்கமாக கொண்டு செல்வதுதான் இந்த சித்த மருத்துவ அமைப்பினுடைய ஒரு இலக்காக இருக்கிறது. அந்த பகுதியில் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இதனுடைய இந்த GCSMR முக்கியமான இலக்கு. அதாவது ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வருங்காலத்தில் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஒருங்கிணைந்த மருத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மக்களுக்கு தயக்கமாக இருக்கிறதுக்கான காரணமே எவிடன்ஸ், ஆய்வுகள் எங்களுக்கு வேணும். இப்போ நம்ம தமிழர்களாக இருக்கிறோம், நம்ம தமிழ்நாட்டில் இதை கொண்டு போய் சேர்க்கறதுல பெரிய தடங்கள் இருக்காது. இதை தாண்டி நம்ம கர்நாடகத்திலேயோ ஆந்திரத்திலேயோ அல்லது உலகத்தில் பல பகுதிகளில் நம்ம கொண்டு போகும்போது அதற்கு அவர்கள் புரியும் மொழி அப்படிங்கிறது அறிவியல் மொழி தான். அந்த அறிவியல் மொழியில் உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் கொண்டு செல்வது தான் இந்த குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச்சினுடைய எதிர்பார்ப்பு, அதனுடைய இலக்கும் அதுதான். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். அதாவது சித்த மருத்துவத்தை நம் தமிழர்களிடையே பார்த்தீங்கன்னாலும் ஒரு சரியான புரிதல் இல்லை அவங்களுக்கு. குடத்திலிட்ட விளக்காக இல்லாமல் குண்டிலிட்ட விளக்காக கொண்டு போய் சேர்க்கணும்னா அறிவியல் தரவுகளோட, அது ஆய்வு கண்ணோட்டத்தோட மேற்கத்திய உலகத்திற்கு புரியும் வகையிலும் மற்றவர்களுக்கு புரியும் எளிமையான வகையிலும் தரவுகளோட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச்சினுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பணியை எடுத்து செல்றதுல உங்களுக்கு எந்த வகையான சிரமங்கள், இடையூறுகள் இருக்கின்றன? இப்போது அந்த பணிகள் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது டாக்டர்? இந்த பணி இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டதுல இருந்து நல்லதான் போய்கிட்டு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி
அறிவியல் தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள், பல்கலைக்கழகங்கள், மருத்துவ நிறுவனங்கள், இதில் எல்லாத்துலேயுமே நம்ம இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல தான். அந்த விதத்தில் வந்து குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் ரிசர்ச் வந்து முதலாக 2020 ஜனவரி மாதம் மணிப்பால் பல்கலைக்கழகத்தோட நம்ம ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதனுடைய வைஸ் சான்சலரோட நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு அங்கே வந்து ஒரு சித்த மருத்துவ அமைப்பு, அதாவது சித்த மருத்துவ அமைப்புன்னு சொன்னாச்சுன்னா இன்டகிரேட்டிவ் மெடிசன் அப்படிங்கிற ஒரு தனி துறையை உருவாக்கி இது பரவலாக இப்போ வளர்ந்து வருகிறது. அதில் பலருடைய ஒரு பங்களிப்போடு சேர்ந்து இப்போ வந்து வர்ம கலையை வந்து அறிவியல் பூர்வமாக உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்லும் முறைகளை அதை வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம ஜிசிஎஸ்எம் அவர்களுடைய இன்னொரு அங்கமாக ஒரு காயினுடைய இன்னொரு பகுதியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன், இந்திய நலவாழ்வு நல்லறம். அது மோர்ஹோஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு இங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவ பள்ளியோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு செய்துட்ருக்கோம். இப்போ இதில் நான் வந்து 4 நிறுவனத்தினுடைய பெயர் சொன்னேன். ஒன்று வந்து குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச், ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன், இந்திய நலவாழ்வு நல்லறம், 3வது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மணிப்பால் பல்கலைக்கழகம், 4வது வந்து மோர்ஹோஸ் மருத்துவ கல்லூரி. இந்த 4ம் சேர்ந்து இப்போது ஒருங்கிணைந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் புரிந்துணர்வு இருக்குது, ஒப்பந்தம் இருக்குது. இந்த ஒப்பந்தத்தின் வழியாக இது ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பாக வந்திருக்குது. ஆனால் இது இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பாக அதை கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்தாலும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சவால்களை நம்ம தாண்டி தான் நம்ம வந்தோம். அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இப்போ நம்ம வந்து 2014 முதல்ல அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு பின்னாடி இப்போ வந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது. ஆனால் அந்த 12 ஆண்டுகளில் நாம் பட்ட சவால்கள் அதிகம்தான். ஏன்னா இதை வந்து ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் ஒரு அமெரிக்கா மருத்துவ பள்ளியில் இதை ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பல சவால்கள் தான் சொல்லணும். அது தடைகள்னு சொல்ல மாட்டேன், சவால்கள் தான் சொல்லுவேன். அந்த சவால்களை தாண்டி இப்போ இந்த இடத்துல வந்ததுக்கு காரணம், இனிமேல் வந்து இது வந்து வேகமாக வேற மருத்துவ பள்ளிகள்லையும் ஊடக கல்லூரிகள்லையும் அல்லது வந்து பல்கலைக்கழகங்களையும் போகிறதுக்கு ஒரு ரோல் மாடலாக நம்ம இதை நம்ம வச்சிருக்கிறோம். மோர்ஹோஸில் இருக்கக்கூடியது இந்த 4 நிறுவனங்களும் சேர்ந்து செய்த ஒரு பணி தான் இது. நிச்சயமாக டாக்டர், உங்களுடைய பணியும் சரி, இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் சவால்களை தாண்டி வந்திருக்குன்னு சொல்லக்கூடியதும் வந்து அருமையா இருக்கு. இந்த 10-12 ஆண்டுகள்ல சாதித்ததை திரும்பி பார்க்கும்போது மிக மலைப்பா இருக்கு. இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. இந்த சவால்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு நீங்க மோர்ஹோஸ் ஸ்கூல்ல இருந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அங்க இந்தியாவுல உங்களிடமும் அப்புறம் மணிப்பால்லையும் வந்து பயிற்சி எடுக்கிறாங்க அமெரிக்க மாணவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு வியப்பா இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு இதுல ஆர்வம் காட்டுறாங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர். நீங்க இது 2016ஆம் ஆண்டு முதலா அந்த மோர்ஹோஸ் மருத்துவ கல்லூரியில கிராண்ட் ரவுண்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான ஒரு பேராசிரியர்கள், மாணவர்கள், கிளினிஷியன் சொல்லக்கூடிய மருத்துவர்கள்ட்ட பேசுறதுக்கான வாய்ப்பை டாக்டர் ராஜகோபால ஸ்ரீதரன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதுக்கு பின்னாடி வந்து இருந்த வருஷம் நம்ம அங்கே வந்து அந்த மருத்துவக் கல்லூரியில் பேசுறதுக்கான வாய்ப்பு நமக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அது தொடர்ச்சியாக பேசினதன் மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், முக்கியமாக உயர்நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் அதை சித்த மருத்துவத்தை உள்வாங்கி கொண்டு 2019ஆம் ஆண்டு அது ஒரு கல்வி திட்டத்தில் அதை இணைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. 2019 எலக்டிவ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எம்டி படிக்கக்கூடிய 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியாவிற்கு வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அது எப்படின்னா 4 ஆண்டுகள் 4 வாரங்கள் அங்கே வரலாம். இங்கே நான் ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷனில் ஒரு 3 வாரமும், டாக்டர் அருளமுதன் அவர் தான் வந்து அங்கே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இன்டெகிரேட்டிவ் மெடிசன், சித்தா இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் அவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறாரு. 2 பேரும் தான் அந்த பாடத்திட்டத்தை வடிவமைச்சு உருவாக்கி கொடுத்தோம். அந்த விதத்தில் இந்திய நலவாழ்வு நல்லறத்திலும் 3 வாரமும், மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் 1 வாரமும் இருந்து இந்த பாடத்திட்டம் சிறப்பாக நடக்குது. அவங்க வந்து கற்றுக்கிட்டது வந்து சித்த மருந்துகளை கொடுக்கறதுக்காக இல்லை, இந்த நான் ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச்னு சொல்லக்கூடிய மருந்தில்லா மருத்துவ முறைன்னு சொல்லக்கூடிய வர்மக்கலை, யோகக்கலை, நாடி பார்க்கறது, நெய்க்குறின்னு சொல்லக்கூடிய யூரின் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து வாழ்வியல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னாச்சுன்னா ப்ரைமாடியல் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது வந்து நோய் தடுப்பு திட்டம் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கிட்டு போகிறாங்க.
அது மிகப்பெரிய அளவில் அந்த மருத்துவக் கல்லூரியில் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த முறை நாங்கள் அங்கே போயிருக்கும்போது அதை நாங்கள் வந்து உணர முடிஞ்சது. இந்த மாணவர்கள் இங்கே வந்து சொன்ன ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க, அவங்க திரும்பி வந்து அந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது வந்து மிகச்சிறப்பான, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி நாம் அங்கே வந்து அந்த கல்லூரிக்குள்ளே போகும்போது தான் நாம் செய்த பணி, 4 வாரங்கள் அங்கே செய்த பணியினுடைய விளைவு இங்கே மருத்துவக் கல்லூரியில் நம்ம பார்க்க முடிஞ்சிருச்சு. நிச்சயமா சிறப்புங்க டாக்டர். நானும் உங்க கூட இப்ப மோர்கவ் ஸ்கூலுக்கு வந்திருந்தேன். அங்க அந்த பழைய முன்னாள் உங்களிடம் வந்து பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைத்தது. அவர்களுடைய அனுபவங்கள் வந்து நம்மளுடைய தமிழர்களுக்கே ஒரு சில புரிதல் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் மேற்கத்திய உலகத்தை சேர்ந்தவர்கள் அங்கு வந்து அதை புரிந்து கொண்டு அதை மேலும் எடுத்து செல்லணும்னு பேசினதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது நமக்கே ஒரு வியப்பாகவும் நம்மளுடைய தொன்மையினுடைய சிறப்பை அப்பொழுது நாம உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த பணியை நீங்க செய்யறதுக்கு மிக்க நன்றிங்க டாக்டர். இப்போ உங்களுடைய பயண திட்டத்துல நீங்க இந்த வெல்னஸ் ஒர்க் ஷாப்னு ஒண்ணு நடத்துனீங்க டாக்டர், அட்லாண்டாவில் மிகப்பெரிய ஒரு அளவுல. அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் டாக்டர். எங்களுடைய அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்களுக்கும் உலகளாவிய அளவில் பறந்துபட்டிருக்கும் தமிழர்களும் அதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள உதவும். அது வந்து அதில் 3 முக்கியமான பிரிவுகள் உண்டு. அதில் வந்து வாழ்வியல்னு சொல்லக்கூடியது சித்த மருத்துவ வாழ்வியல். பழங்காலத்திலிருந்தே, அதாவது தொல்காப்பியர் காலத்திலிருந்தே வந்திருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகள், அதனுடைய அடிப்படை. தமிழர்கள் மறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வியல் முறை வந்து கற்றுக் கொடுத்தோம். அடுத்தது யோகக்கலை. அந்த யோகக்கலை அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய அன்றாடம் ஒரு நாளைக்கு 5 நிமிடத்திலிருந்து 40 நிமிடம் வரைக்கும் நேரம் ஒதுக்கி செய்யக்கூடிய சின்ன சின்ன யோக பயிற்சிகள். ஒரு நாளைக்கு 5 நிமிடம் தான் இருக்குன்னா அந்த 5 நிமிடத்திற்கு அவங்க அந்த யோகத்தை செஞ்சுக்கலாம். இல்லை எனக்கு ஒரு 40 நிமிடம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா 40 நிமிடம் முழுமையான அந்த யோக பயிற்சியை மேற்கொள்ளலாம். அந்த விதத்தில் அன்றாடம் அவர்களுடைய வாழ்வியலோடு இணைந்து செய்யக்கூடிய அந்த யோக பயிற்சியை கற்றுக் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து வர்மக்கலைன்னு சொல்லக்கூடிய சில வர்ம புள்ளிகள், அதாவது எந்த தீங்கும் ஏற்படாத வர்ம புள்ளிகள், அது எனர்ஜி பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளிகளை தூண்டுவிக்கிறது மூலமாக மனக்குவிப்புத்திறன், ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பதட்டம், அதை தடுக்கக்கூடிய வழிமுறைகள். அதுக்கப்புறமா வந்து மன திரள்வுன்னு சொல்லக்கூடிய நிலைகள், அதாவது டிப்ரெஷன், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இதுலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள். குழந்தைகள் வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறது, ஒரு மனக்குவிப்பு திறனோட படிப்பதற்கான வாய்ப்புகள், இதை மேம்படுத்துறதுக்கான சின்ன சின்ன புள்ளிகள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அந்த வாழ்வியலோடு சேர்ந்து உணவு முறை, எதெல்லாம் சேர்த்து சாப்பிடணும், எது சேர்த்து சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம அதில் வந்து கற்றுக் கொடுத்தோம். அந்த விதத்தில் அது நாம் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சாரத்தை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். அதை அவங்க வாழ்வியலில் பின்பற்றினாங்கன்னா நோய் இல்லாமல் வாழலாம். முக்கியமான அந்த ஒர்க் ஷாப்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கான பொறுப்பு என்ன, எதிர்பார்ப்பு அப்படின்னா, எதிர்கால சந்ததிகள் எந்த நோயிலும் இல்லாமல் வாழ்வதற்கும், உடல் நலம், மனநலம், ஆன்ம நலத்தோடு வாழ்வதற்கு அந்த இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் அதை நடத்தினோம். நல்ல முறையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரொம்ப நன்றிங்க டாக்டர். நீங்க எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு சிறப்பான வாழ்வியல் முறையை பின்பற்றுறதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தணும்னு சொன்னீங்க. அது தொடர்பா எனக்கு ஒரு கேள்வி. இன்றைய இளைஞர்கள் எதை நோக்கி ஓடுகிறோம் அப்படிங்கிறது தெரியாமையே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு உங்களுடைய சித்த மருத்துவர் அப்படிங்கிறதுல உங்களுடைய ஒரு என்ன டாக்டர் சொல்ல விரும்புறீங்க? என்ன அப்படின்னா, எல்லாருமே இந்த சித்த மருத்துவம் அல்லது மருத்துவ முறை அல்லது இதெல்லாம் பின்பற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒன்று வயோதிக மரணம், 40 வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்றதோ, அல்லது நோய் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதோ நிலையில தான் வந்து எல்லாருடைய மனநிலையும் இருக்குது. அந்த நோய் அப்படிங்கிறது வரக்கூடிய காலம் எங்கேயோ தள்ளி இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். 45 வயதுலேருந்து 55 வயதுக்குள்ளே தான் உதாரணத்துக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வரும். இப்போது எங்களுடைய மருத்துவமனையிலே பார்த்தீங்கன்னா
வந்த ஒரு நோயனுடைய வயது ஹார்ட் அட்டாக் மாரடைப்புன்னு வரக்கூடிய வயது அப்படின்னாச்சுன்னா 21, 22 அதுக்குள்ளேயே வர்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அதனால இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னா, இந்த தமிழருடைய வாழ்வியல் அப்படிங்கிறது மரபு வழியாக வந்திருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறைகளை நீங்க வந்து முதல்லயே பின்பற்றுவது. அந்த முதல்லயே பின்பற்றுவதுங்கிறது வந்து நாள் ஒழுக்கம். ஒரு நாள்ல காலையில எழுந்து இரவு தூங்குற வரைக்கும் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். என்னென்ன உணவுகளை எந்தெந்த பருவ காலங்களில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறமா மனத்திறனை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள். இவை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நாம் வந்து வாழக்கூடிய வழிமுறைகள் அப்படிங்கிறத இந்த காணொளி பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேண்டுகோளாக நம்ம GCSMR சார்பாகவும் இந்திய நலவாழ்வு நலரம் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது அதுதான். வியாதி வரும் வரை காத்திருக்காதீர்கள், வயோதிகம் வரும் வரை காத்திருக்காதீர்கள். வாழ்வியல் என்பது பிறந்த குழந்தையில் இருந்து முதியவர் வரை பின்பற்றக்கூடிய ஒரு விடயம்தான். அதை நம்ம பின்பற்றி நோய் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இளைஞர்களுக்கு நான் சொல்றது, 60 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களுக்கு விருந்தினர் வீட்டுக்கோ அல்லது உல்லாசமாகவோ அல்லது கோயில்களுக்கோ, அதாவது ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்கிறவங்க கோயில்களுக்கோ அங்கே தான் போகணுமே தவிர ஒரு பெரிய பெரிய ஃபைலை வச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய கவலையிலையும் உங்களுடைய இதில் வந்து நானும் பங்கு பெற்றுக்கிறேன் டாக்டர். உண்மைதான், இன்னைக்கு இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய அந்த மாரடைப்பு வரவங்களுடைய வயதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே கொஞ்சம் சற்று வியப்பாக இருக்குது. ஒரு வாழ்வியல் முறையில இருந்து நம்ம மாறுபட்டு போயிட்டு இருக்கிறோமோன்ட்டு நம்ம இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம் டாக்டர். என்னுடைய இறுதியான கேள்வி இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய நீண்ட கால நோக்கம் என்னங்க டாக்டர்? நீங்க இந்திய நலவாழ்வு மையம் இது மாதிரி புத்தகம் வெளியிடுதல், GCSMR கூட, மேற்கத்திய உலகத்து பல்கலைக்கழகம் கூட எல்லாம் நீங்க வந்து பயணிக்கிறீங்க, மாணவர்கள் அங்க அழைச்சிக்கிட்டு வர்றீங்க. உங்களுடைய நீண்ட கால நோக்கம் என்னங்க டாக்டர்? அது தமிழர்களுடைய அறிவியல் புதையல். அதுல வந்து நம்ம கையில இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இலக்கியமும் மருத்துவமும் இருக்குது. அந்த இலக்கியத்தையும் மருத்துவத்தையும் உலக மக்கள் யாவரும் பின்பற்ற வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், திருமூலருடைய வாக்கு. இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அழியாத சொத்துக்களை உலக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது என்னுடைய சொத்து, தமிழர்களுடைய சொத்து அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லை. இதுல வந்து இதுக்கு எனக்கு நல்ல ஒரு தகுதி இருக்குது, இதை சொல்வதற்கான தகுதி. இது நான் வந்து 33 ஆண்டுகளுக்கு மேன்பாக இதில் பயின்றவன், இதில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தவன், இதை வந்து இலக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணவன் அப்படிங்கிற விதத்தில் பார்க்க சொன்னாச்சுன்னா பெருமைக்காக சொல்லவில்லை. இதில் இருக்க மாதிரியான ஒரு பொக்கிஷம் உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. இவை எல்லாவற்றையும் உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதை வந்து நவீனமயமாக்கப்பட்ட அந்த உலகத்தில் அவர்கள் மொழியில் சொல்வது, ஏற்றுக்கொள்ள வைப்பது தான் ஒரே இலக்கு. இதில் வந்து நம்ம எங்களுடையது இது சொன்னா அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அதை வந்து அறிவியல் பூர்வமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் விதையில் எவிடன்ஸ் பேஸ்டுலாம் சொல்லுவாங்க. இதை ஏன் நான் பின்பற்றணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மருத்துவருடைய வெற்றி இலக்கு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு 100 பேஷண்ட் பார்த்தேன் அப்படிங்கிறதுல இல்லை. நான் வாழும் சமூகத்தில் ஒருவர் கூட நோய் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு மருத்துவருடைய வெற்றியாக இருக்கணும். எனக்கு இன்னைக்கு பேஷண்ட்டே வரலை அப்படின்னு என்னைக்கு நாள் வருதோ அதுதான் என்னுடைய வெற்றி நாள். அந்த விதத்தில் அதுதான் என்னுடைய இலக்கு. இதை வந்து இந்த பொக்கிஷத்தை உலக மக்கள் அனைவரும் ருசிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும், நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நீண்ட நாள் இலக்கு. மிக்க மகிழ்ச்சிங்க டாக்டர், மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய பயணங்கள் தொடரட்டும். இது போல இன்னும் மென்மேலும் நிறைய மருத்துவர்கள் உங்களுடைய பணியில் உங்களுக்கு கூட வந்து உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் டாக்டர். கடுமையான பணிக்கு சுமைக்கு இடையில் வந்து எங்கள் அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்கும் அமெரிக்க தமிழ் நேயர்களுக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த உங்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அமெரிக்க தமிழ் ஊடகத்திற்கும் உங்களுக்கும் இங்கே அமெரிக்காவில் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த GCSMR
குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் அதனுடைய தூண்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களும் நலமோடு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் டாக்டர்.